நார்மல் மேனுடைய ஆறாவை விட மெடிடேஷன் பண்றவங்களுடைய ஆறாவானது நல்ல பெரியதாகவும் அழுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். நார்மல் மேனுக்கு நார்மலா இருக்கும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தியானம் செய்பவர்களுக்கும் தியானம் செய்யாத மற்றவர்களுக்கும் ஆறா வித்தியாசப்படுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். முதல்ல ஆறானா என்ன அப்படிங்கிறத நம்ம பல வழியிலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மனிதனுக்கு அவனுடைய உடலுக்கு தேவையான சக்தி, மனதுக்கு தேவையான சக்தி ஒரு காந்த சக்தியின் மூலமாகவே கிடைக்கிறது. மனிதனுடைய உடலை சூழ்ந்து இருக்கக்கூடியதும் உடலை ஊடுருவி இருக்கக்கூடியதுமான ஒரு சக்தி இருக்கிறது. இதை நம்ம விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கக்கூடிய காலத்துக்கு வளர்ந்து வருகிறோம். நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. மனிதனுடைய பருவுடலை நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம், என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். மனதை குறித்து கூட பல ஆய்வுகளை சிக்மண்ட் ஃப்ராய்டு முதல் பலரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மனித ஆறாவை குறித்த ஆய்வுகள் இன்னும் முன்னெடுக்கப்படவில்லை. இது அறியாமை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. விஞ்ஞானம் இன்னும் கண்டுகொள்ளாத பல விஷயங்கள்ல இது ஒரு விஷயம். விஞ்ஞான ரீதியாக மனிதனுடைய ஆறாவை ஆராய தொடங்கினால் ஆறாவை பற்றிய பல ரகசியங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிக்கும். மனிதனுடைய ஆறா என்பது ஒரு வகையான சக்தி. இதுதான் பேசிக் எனர்ஜி. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒவ்வொருத்தருடைய உடலிலும் இருக்கு. அது இல்லைன்னா மறுக்க முடியாது. வேணா நீங்களே உங்க கைகளை நல்லா அப்படி ஒரு 2 நிமிடம் தேய்ச்சிட்டு இப்படி கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கையை கவனிச்சுட்டு இப்படி இழுத்து பாருங்க. ஒரு வகையான மேக்னெட்டிக் எனர்ஜியை நம்மளால உணர முடியும். அப்போ ஆறா என்பது மனிதனுடைய உடலில் இருக்கிறது. இந்த ஒளி உடல் என்பது ஒரு சக்தியாக இருந்தால் மட்டும்தான் மனிதனுடைய பருவுடலுக்கும் மன உடலுக்கும் சப்போர்ட் இருக்கும். நம்ம ஊர்லயே வழக்கத்துல சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? சக்தி இருந்தா செயல்படு அல்லது சிவனே நீருன்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைகள் ரொம்ப சேட்டப்பட்ட என் பிராணனை வேங்காதப்பா அப்படின்லாம் சொல்லுவோம். அப்ப அந்த பிராணன் என்ற ஒரு தன்மை மனிதனுடைய உடலில் ஊடுருவி எல்லா செல்களிலும் பரவி உடலை சுற்றி மனிதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கோ அதே தன்மையில இருக்குது. இதைதான் நம்ம ஆறா அப்படின்னு சொல்றோம். மனிதனுக்கு இந்த ஆறாவிற்கு தேவையான சக்தி எப்படி கிடைக்குதுன்னா, நல்ல உணவு, நல்ல நீர், நல்ல காற்றை சுவாசித்தல், நல்ல ஓய்வெடுத்தல் போன்ற காரணங்களால் ஒரு மனிதனுக்கு கிடைக்குது. இது நார்மல் மேனுக்கு கிடைக்கக்கூடியது சராசரியா எல்லாருக்கும் எப்படி கிடைக்குதோ அப்படி கிடைக்குது. ஆனால் மெடிடேஷன் பண்றவங்க கண்ணை மூடி மனமானது சற்று ஓய்வு பெறும்போது இந்த பிரபஞ்ச சக்தி அவனுக்குள்ள இறங்குறத உணர முடியும். இல்ல சார், அதெல்லாம் விஞ்ஞானத்துக்கு எதிரானது அப்படிலாம் கிடையாது அப்படின்னா நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து சில பயிற்சிகளை செய்து பார்த்தால் உங்களுடைய உடலில் சக்தி பெருக்கம் ஏற்படுறத நீங்களே உணர முடியும். யார் மறுக்கிறீர்களோ அவர்களே உணர முடியும். அப்புறம் முடியாதுலாம் கிடையாது. எல்லாம் பிராக்டிஸ் தான். நம்பணும்னு அவசியம் இல்லை. நம்பிக்கை என்பது ஒரு முட்டாள்தனமான ஒன்று. நம்பணும்னு அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்து பார்க்கணும். இப்போ மெடிடேட் பண்றவங்களுக்கு மென்மையா அமைதியா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும்போது இந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே மெதுவா அவருடைய பிராண உடலில் ஊடுருவி அந்த காஸ்மிக் எனர்ஜி ஊடுருவி ஆறால ஒரு ஃப்ளோ ஆகிறதுனால இவர்களுடைய ஆறா மற்றவர்களின் ஆறாவை காட்டிலும் கொஞ்சம் அடர்த்தியாகவும் கொஞ்சம் பல்ஜிங்கா கொஞ்சம் ஒரு பிரைட்னஸா இருக்கும். நார்மல் மேனுடைய ஆறாவை விட மெடிடேஷன் பண்றவங்களுடைய ஆறாவானது நல்ல பெரியதாகவும் அழுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். நார்மல் மேனுக்கு நார்மலா இருக்கும். ஆகவே மெடிடேஷன் பண்றவங்களுடைய ஆறாவினுடைய அந்த டென்சிட்டி மற்றவர்களுடைய ஆறாவினுடைய அளவை விட கண்டிப்பாக பெரிதாக இருக்கும். அனுபவபூர்வமாக இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.